நான் தான் மாண்புமிகு மனிதன் சேனலோட குபேந்திரன் பேசுகிறேன். குளோபல் சுச்சுவேஷன்ஸ் எதுவுமே சாதகமாக இல்லை, எல்லாமே மோசமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி ரியாக்ட்டுங்கிறத ஜஸ்ட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அதிர்ச்சி கொடுத்தா சொல்கிறாங்க. பாகிஸ்தானில் 21 மணி நேரமாக நடந்தக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு, எந்த விதமான பயன் இல்லாமல் போனதுன்னு சொல்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடியுங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா இந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான ஒரு டீப் டிசிஷனும் சரியாக இல்லை. ஒருதலைபட்சமாக இருக்கும்போது பேச்சுவார்த்தை இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாதுங்கிறது பெரும்பாலான தலைவருக்கு தெரியும். உலக நாடுகளில் பெரும்பாலும் நாடுகளோட தலைவர் கலந்துக்கல, அது ஒரு பிரச்சனை. இது பாகிஸ்தானோட மத்தியஸ்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஸோ இது தோல்வியில் முடிஞ்சிச்சின்னு இறுதியாக சொல்லிவிட்டு அவர் ஜேடி கிளம்பிட்டார் யூஎஸ்க்கு. ட்ரம்ப் என்ன சொல்லார்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்லார்னா 100% ட்ரைப் ஆன் சைனீஸ் கார்ஸ் கமிங் சென்ஸ். அதாவது எது கூட முடிச்சு போடணுன்னு அவங்களுக்கு தெரியுதா, அல்லது இது அவங்க பிளான் பண்ணி எப்படி செய்கிறாங்கிறத உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. இந்த சண்டையோட நோக்கமே அந்த வளைகுடா நாடுகளில் உள்ள இந்த ஈரானை அட்டாக் பண்ணுற அவனை காலி பண்ணுங்கிற நோக்கம் இல்லை. மெயினாக ஈரானுக்கிட்ட இருக்கிற நியூக்ளியரை காலி பண்ணணும், அதுதான் இஸ்ரேலோட நோக்கம். அதுக்கு அமெரிக்கா ஒத்துழைக்குது. ரெண்டாவது, ஈரான்லேருந்து போகக்கூடிய அந்த குரூட் ஆயிலை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணால் ஏஷியாவோட பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட நோக்கம். ஏஷியான்னு பார்க்கும்போது ஏஷியாவில் இருக்கிற மிகப்பெரிய நாடுகள் 2 தான். ஒன்று சைனா, இன்னொன்று இந்தியா. இந்த 2 நாடுகளுக்கும் துணை போர் நாடுகள் தான் பாக்கி உள்ள சின்ன சின்ன நாடுகள். 3வதாக ஜப்பான் சொல்லலாம், சரிங்களா. இந்த நாடுகளோட பொருளாதாரத்தை ஒரே கல்லர் 10 மாங்காங்கிற மாதிரி ட்ரம்ப் அடிச்சிட்ருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது இந்த ஈரானுக்கு சப்ளை பண்ண சைனாவுக்கு நான் 50% டேரிஃப் போட போகிறேன், 100% டேரிஃப் போட போகிறேன்னு சொல்லிட்டு பழைய குருடி கதவை திருடுங்கிற மாதிரி ஏற்கனவே போட்ட அதே பிரச்சனையை மீண்டும் முதலேருந்து ஆரம்பிக்கிறாரு. அதாவது நார்மலாக எந்த விதமான வரியும் பணமும் வாங்காமல் தான் இந்த ஹர்மோஸ் ஸ்ட்ரைட்டு இருந்துச்சு. அங்கே எப்போதும் வழக்கம் போல் கப்பல் சும்மா தான் போய்ட்டுருந்துச்சு, யாருக்கும் காசு கொடுக்கல, அங்கே யாருன்னு காசு வாங்கலை. அப்படி இருந்தால் அந்த வளைகுடா பகுதியில் ஒரு வாரம் கிளப்பி சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அணுகுண்டு இருக்கா அல்லது அவன் யுரேனியம் என்ரிச் பண்ணானான்னு தெரியல, எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஈராக்கில் பண்ண மாதிரி இவனை இருக்குன்னு சொல்லிட்டு இவன் மேலே பாம்பை போட்டு அந்த ஊரில் இருக்கிற அந்த தலைவர்களை கொண்டுட்டு இவனுக்கு பிரச்சனை பண்ணி அவன் அமெரிக்காவை அடிக்காமல் நேராக அவன் பக்கத்தில் இருக்க விளையாட சின்ன சின்ன நாடுகள் துபாய், கத்தார், பஹ்ரைன், இந்த ஈராக், இந்த போல நாடுகளை அவன் அடிக்க, இப்படி இங்கே எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனை உண்டு பண்ணி மத்திய கிழக்கு நாடுகளையும் காலி பண்ணிட்டார். ஒரே கல்ல ஏஷியன் நாடுகளையும் காலி பண்ணிட்டார். அவரோட நோக்கம் என்னென்னா, ஏஷியாவோட வளர்ச்சி ட்ரம்ப்புக்கு பிடிக்கல, இதுதான் அந்த உண்மை. இதை ஏஷியர்கள் ஒரு காலம் புரிஞ்சுக்க போகிறதில்ல. ஏன்னா ஏஷியர்கள் எப்போதுமே புரிஞ்சு தான் கிடப்பாங்க, அவங்க ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க, ஒற்றுமையாக இருக்க முடியாது. அப்படி தான் அந்த டிசைன் இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி இப்போ இந்த மாதிரி பண்ணுறாரு. ஏன்னா ஏஷியர்கள் தங்களுக்குள்ளே ஒரு தலைவரை அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வெள்ளைக்காரன் தலைவராக இருக்கும்போது தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க அடிமையாக பிறந்து வளர்ந்தவங்க, அவங்க டிஎன்ஏலே அடிமையாக இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். அந்த அடிமை ஒரு ஆங்கிலேயனுக்கு அடிமையாக இருக்கிறது அவங்களுக்கு இன்னும் அதிகமாக பிடிக்கும். ஸோ அதனால் ஏஷியா இந்த மாதிரி எண்ணம் கொண்ட ஏஷிய தலைவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏஷியாவில் எந்த நாடும் உருப்பட முடியாது. 3வதாக வாண்டடாக வண்டியில் ஏற நம்ம ரவுடி இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் தான் நம்ம எர்டகன். அவர் துருக்கியோட பிரசிடெண்ட்டு. எங்கே பிரச்சனை நடந்தாலும் உட்காந்து பொறுமையாக பேசிட்டுருக்கலாம். ஆக்சுவலாக இந்த நடக்கிற யுத்தத்தில் யூரானை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அடிக்கும்போது பல நாடுகள் அந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. அவங்க எந்த விதமாக எதிர்த்து போர் செய்யணும்னு சொல்லவே இல்லை. ஆனால் இஸ்ரேலை பயங்கரமாக தாக்கிட்டு இஸ்ரேல் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஏர்டகன் சொல்கிறாரு. ஸோ யாரெல்லாம் இப்போ அவங்களுக்கு எதிரின்னு அவங்க ஒருத்தர் தெரிஞ்சுக்க பார்க்குறாங்க. இது ஒரு பெரிய கதை, துருவேந்திர படத்தில் வர மாதிரி. ஸோ இப்போது துருக்கி வாலியன்றாக மாட்டிக்கிட்டாங்க. ஸோ துருக்கியோட பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு 7 ஓடிட்டுருக்கு. இப்போ இஸ்ரேலை பகச்சிக்கிட்டாங்கன்னா இஸ்ரேலோட ராஜதந்திரத்தை பயன்படுத்தி தேவையில்லாமல் இஸ்ரேல் இப்போ அடுத்த அட்டாக்கும் சேர்ந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். இதாவது துருக்கி உள்ளே வந்துச்சுன்னா அந்த சண்டை வேறு மாதிரி போகும். ஏன்னா துருக்கி, பாகிஸ்தான், சவுதி 3 பேருக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. நமக்குள்ளே யார் சண்டைனாலும் நம்ம அவங்களை சேர்ந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ பாகிஸ்தான் நியூக்ளியர் பவர் இருக்கிற நாடு. ஸோ உலகம் ஒரு மோசமான ஒரு பாதையை நோக்கி போய்ட்டுருக்கு. அமெரிக்கா போடுறோன்னா போலியோ தெரில, வேறு யாராவது போட்டுருவானுங்கிற பயம் தான் நமக்கு வருது. சண்டையோட நோக்கம் எதையோ நோக்கி எதையோ போய்ட்டுருக்கு. யார் வீட்லேயோ இடி விழ, எவன் வீட்லேயோ எழு விழுந்துட்டுருக்குது. ஸோ இது எங்கே போய் முடியும்னு தெரியல. இது அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை. ஏர்டோகன் வாண்டடாக வண்டியில் இருக்கிறாரு, அது நான் பார்க்கலாம்.
மூணாவதாக பாருங்கள், பிரசிடென்ட் ட்ரம்ப் ஆர்டர்ஸ் யூஎஸ் நேவி டு பிளாக் ஆல் ஷிப்ஸ் என்ட்ரிங் லீவிங் ஸ்டேட் ஆஃப். இவருக்கு தேவையில்லாத வேலை. இவருக்கு அமெரிக்காவிலே 1008 பிரச்சனை. அவர் இடுப்பை சுற்றி வெறும் பிரச்சனையாக இருக்குது. அதெல்லாம் அந்த மனுஷன் விட்டுட்டு இங்கே வந்து இந்த புறம்போக்கு இந்த வேலையை பார்த்துட்ருக்குது. இங்கே மிடில் ஈஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது எங்கே போய் முடிய போகுதோ. ஏன்னா இது ஒரு மனுஷன் அத்தனைக்கும் ஆசைப்படுங்கிறதுக்கு ட்ரம்ப் தான் உதாரணம். இந்த மாதிரி சூழ்நிலையில் சைனாக்காரன் சும்மா இல்லை, அவன் அடுத்த ஒரு பிரச்சனை கிளம்பிட்டுருக்கான். இதெல்லாம் சைனாவில் போட்டுருக்கிறானுங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். இங்கே இவன் ஒரு ட்ரோல் வசூல் பண்ணுறானா யார்? இங்கே இந்த இதுக்கு இடையில் வந்துட்டு சைனா ஒரு டோல் வசூல் பண்ணுறான், இங்கே ஒரு டோலை போட்டு அமெரிக்கா ஒரு டோல் வசூல் பண்ணுறான். ஸோ நடுவில் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்க 2 ஷிப்புமே செத்தானுங்க இந்த பக்கம் தாண்டி போகிறதுக்கு. இதுக்கிடையில் இன்றைக்கி ஈவினிங் இன்னொரு நியூஸ் வந்துச்சு. அந்த சுயஸ் கானால், அதான் சொல்லுது, ஈஜிப்ட் கானால் வழியாக போகக்கூடியது அல்கூதிஸை அட்டாக் பண்ண போகிறதா ஒரு திட்டம் போட்டுறதா சொல்லிட்டு இருக்காங்க. அது செய்தி உண்மையானு தெரியல. அந்த செய்தி வரும் பட்சத்தில் என்ன நடக்கும்னா வந்து இன்னும் மோசமான விளைவுகள். அதாவது எங்கேயுமே ஏற்றுமதி இறக்குமதி தடைப்படும், குரூட் ஆயில் சுத்தமாகவே பிளாக் ஆகிடும். ஸோ மக்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும், வேலைவாய்ப்புகள் பறி போகும். ஸோ இதெல்லாம் போனிச்சிங்கும் போது மக்கள் வாழறதுக்கே பணம் உதவி இருக்காது. அப்போது மார்க்கெட்டை ஆட்டோமேட்டிக்காக அடித்து நவுத்தி கீழே போட்டு அமெரிக்கர்கள் மொத்தம் மார்க்கெட் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து வேலை முடிஞ்சுன்னு போயிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. இதுக்கிடையில் இந்த ஆள் பெரிய ஒரு ட்விட்டு போட்டுச்சிருக்காரு. படிக்கவே ஒரு மணி நேரம் பொழுத்துறது. ஸோ இதில் என்ன சொல்கிறேன்னா, ப்ளோ டவுன் ஹெல். ஈரானை பற்றி ரொம்ப திட்டிருக்கிறாரு. எந்த சுச்சுவேஷன் விச் டெலிவரி கண்ட்ரி தி நேவி இஸ் கான். ஸோ நான் பழைய அனுப்புவேன், அதை பண்ணும் இதை பண்ணும், லாக்கட் லோடட்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது போட்டிருக்கிறாரு. இதை நீங்களே படித்து பார்த்துக்குங்க. இதனுடைய விளைவுலாம் எங்கே போய் நிற்குன்னு தெரியல. ட்ரம்ப் பண்ணுறது சரியா தப்பான்னு அவருக்கு மட்டுமே தெரியும். அவர் யாரும் கேள்வி கேட்குறது உலகத்தில் எந்த ஒரு அதிபருக்கும் தைரியம் கிடையாது. இப்போதைய சூழ்நிலையில் வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க சைனாவும் ரஷ்யாவும். ஆனால் அவங்க வந்து நேர்மையாக எதுக்குறாங்களான்னு தெரியல. வந்து எதிர்த்தாங்கன்னா உலகம் வேறு ஒரு மாதிரி போயிட்டுருக்கணும். 2ஆம் உலகப் போர்லேயே இங்கே ஜப்பானின் மீது வீசப்பட்ட அணுகுண்டை வந்து ஜெர்மனில் வீசியிருந்தாங்கன்னா உலகத்தின் எதிர்காலம் இப்போ வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ எப்போதுமே ஐரோப்பியர்கள் அவர் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்க மாட்டாங்க. தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு அவங்க அட்டாக் பண்ண போகிறது ஆசியாவில் தான் இருக்கும். ஆசியா அல்லது ஆஸ்திரேலியா அந்த மாதிரி. ஆனால் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது கூட அந்த ஆங்கிலேய அடிமைகள் தான். ஸோ அங்கே அட்டாக் பண்ண மாட்டாங்க. அவங்க நோக்கம் எல்லாமே ஆசியா அழிக்கிறது. பாவப்பட்ட சவுத் ஆஃப்ரிக்கா அழிப்பாங்க. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா அழிக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்களுக்கு ஏஷியா தான் வளர்ச்சி பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஏஷியாவோட வளர்ச்சியை தான் தடுக்கணும். ஸோ அதுக்கான வார் தான் இது. இந்த வார் நோக்கமே வந்து ஏஷியாவோட வளரும் நாடுகளை வந்து ஒழிச்சு கட்டணுங்கிறது தான் வந்து சிம்பிள் லாஜிக். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத நம்ம போய் பார்ப்போம். என்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே சொல்கிறேன், நாளைக்கு கேப் டவுன் ஆகிறது தான் சான்ஸ் இருக்குது. ஒருவேளை பாகிஸ்தானோட இந்த மத்தியஸ்தத்தை இந்தியா மதிக்கலைன்னா கேப் அப் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்தியா எப்படி கேம் ஆட போகுதுங்கிறது நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போது தான் மார்க்கெட்டுக்கு தெரிய வரும். ஏன்னா மார்க்கெட்டை யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட் அப்படி தான் போயிட்டுருக்கு. உலகம் ஒரு மோசமான சூழ்நிலையை நோக்கி போயிட்டுருக்கு. அந்த நகர்வுகளே சரியாக கணிக்க முடியாத நிலைமையில தான் இருக்குது. அதுவும் நாளையும் அல்லது அடுத்த வாரங்கள்லாம் தெரிய வரும். யார் யார் எந்த பக்கம் போகிறாங்க, யாருக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நடந்த இந்த 2 வார ஒரு போர் நிறுத்தத்தில் அதிகம் நடந்தது என்னென்னா, சைனாவிலேருந்து பல 10 டைம் கார்கோ ஷிப்பு போய் இறங்கியிருக்கிறதாகவும் அது ஃபுல்லும் வெப்பன்ஸ் போய் ஈரானில் இறக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இறங்கியிருக்கிறதா உண்மையான தகவலோ அவங்க CNN சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வார் தான் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்காவும் வந்து நிறைய படைவீரர்களையும் ஆயுதங்களையும் வந்து லோட் பண்ணியிருக்கிறாங்க. இஸ்ரேலும் இந்த வேலை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இந்த 2 வாரத்தில் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா வந்து பேச்சுவார்த்தை நடக்கணும்னு வெளியே சொல்லிக்கிட்டு உண்மையிலே செஞ்சது என்னென்னா, தங்களுக்கு தேவையான மோசமான ஆயுதங்களை வந்து உள்ளே வந்து லோட் பண்ணியிருக்காங்கிறது தான் உண்மை. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத வந்து ஜஸ்ட் ஒரு சின்னமாக பார்த்துருவோம். நிஃப்டி 50 எடுத்துட்டோம்னா வீக்லி கேண்டில் ஸ்டிக்ஸ் நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ அதை ஃபிபனாசி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரீசெண்ட் ஹைக் லோவுக்கு நம்ம வச்சு பார்க்கும்போது அவன் நிச்சயமாக வந்து இப்போது மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டுக்குள்ளே இருக்காங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இந்த டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் கவரிங் தான் அப்போ நடந்திருக்கு. அந்த கவரிங் எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதுனா, நம்ம மார்க்கெட்டில் டெக்னிக்கல் என்ன சொல்லுதுன்னா, ஆஸ் பர் இந்த 24,700 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு இங்கே மேலே போயிட்டு மறுபடியும் தலைவர் கீழே தான் வருவார். ஸோ மேலே போகுதுன்னு நினச்சிட்டு இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்காத பட்சத்தில் 20 வச்சுதுன்னா அந்த அப் ட்ரெண்டு இந்த ஹை வரைக்கும் இருக்கும், அவ்வளோதான் இந்த வச்சுச்சுன்னா. ஆனால் இங்கே போகுமாங்கிறது டெக்னிக்கல் கிளியராக சொல்லலை. இங்கே ஆல்ரெடி அவன் டவுனுக்கு வந்துட்டான். ஸோ ஃபர்தராக இந்த ரீடெஸ்ட்டு நாளைக்கு திடீர்னு ஒரு கேப் கொடுத்துட்டு ஆல்ரெடி இது வரைக்கும் கேப் வந்துட்டான். இப்போ அந்த கேப் வந்து 24,000 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த 24,781 அப்படிங்கிறது தான் அந்த நாளைக்கு போகக்கூடிய ஹை. நாளைக்கு ஒருவேளை காலையில் ஒரு கேப் அப் கொடுக்குற மாதிரி எல்லாரையும் மேலே கொண்டு போகிற மாதிரி ஒரு டைரக்ஷன் காமிச்சிட்டு திடீர்னு அங்கேருந்து கீழே எடுத்து சான்சஸ் இருக்குது. ரொம்ப உஷாராக இருங்க. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி 24,700 தான் உங்கள் பாயிண்ட். 24,700க்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும் என்ன
நீங்கள் கால் சைடில் நில்லுங்க. இல்லைன்னா இந்த இடத்துல போய்ட்டு 24,800 24,900 புட் ஆப்ஷனில் நீங்கள் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் பொறுமை ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் இந்த டாப் கூட நீங்கள் ஸ்டாப் லாஸை போட்டுக்கலாம். சரிங்களா? 26,000 கூட. ஏன்னா நாளைக்கான அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நாளைக்கு இருக்குது. நாளைக்கு பொறுமையாக காலைல பாருங்கள் மார்க்கெட் எங்கே போகுதுன்னு சொல்லிவிட்டு அதை அப்புறமா அப்படி பண்ணுங்கள். இது வீக்லி சொல்ல வரேன் நான் வந்து. இதையே நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வந்து டெய்லி கண்டிஷன் வச்சுப்போம். டே கண்டிஷனுக்கு பார்த்திங்கன்னா அது டேயில் பார்க்கும்போது ஓவரால் வந்து அவன் வந்து இன்னும் புல்லிஷ்க்கு வரல. புல்லிஷ்க்கு அவன் வரணும் அப்படின்னா என்ன நடக்கணும்னா வச்சுங்களேன், இந்த ப்ளூவில் போய் டச் பண்ணணும். இந்த ப்ளூவை போய் டச் பண்ணிவிட்டு மேலே போகணும். இந்த மூவிங் ஆவரேஜ் தாண்டி மேலே போனால் மட்டும்தான், ஏதாவது இந்த பேரில் மேலே அப்படி போய் ஒரு கேண்டில் வச்சா மட்டும்தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் எது வரைக்கும்னா இது வரைக்கும் தான் போவான். பார்த்துக்குங்க, இங்கேருந்து போனோன்னா இது வரைக்கும் தான் போவான் இந்த கிராஸ் பண்ணும் பட்சத்தில். இல்லைங்கள் இங்கே இப்படி கீழே வந்துட்டான்னா ஃபர்தராக அடுத்த புது ஒரு லோ வைப்பான். புது லோ எவ்வளோ வைப்பாங்கிறத நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அது பொதுவெளியில் சொல்கிறவங்க நம்ம குரூப்பில் நான் சொல்கிறேன். குரூப்பில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. என்ன சில விஷயங்கள் பொதுவெளியில் நம்ம சொல்ல முடியாது. ஸோ கீழே வந்தான்னா கீழே ஃபர்தர் டவுன் வருவான். எது வரைக்கும் போவாங்கிறது நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம். இந்த சம்மந்தமாக எப்போது என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் எடுக்கணும், எப்படி நம்ம இதை மார்க்கெட் பிஹேவிங் கற்றுக்கணுங்கிறத வந்து நான் வந்து ரொம்ப தெளிவாகவும் புரியும்படியாகவும் உங்களுக்கு இலவசமாக பயிற்சி கொடுத்துட்ருக்கேன் ஒரு வாரமும். அதில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தீரும் வரை உங்களுக்கு விளக்கிக்கிட்டு இருக்கிறேன். அதுவும் இல்லாமல் இலவசமாக தான் என்னோட முயற்சியை செஞ்சுட்ருக்கிறேன். ஏன்னா நடுத்தரமாக நம்ம போல மக்கள் வந்து இழக்கக்கூடாது, பொருளாதாரத்தில் நம்ம முன்னுக்கு வரணும், சரியானபடி இந்த மார்க்கெட்டை நம்ம பயன்படுத்தணுங்கிறது தான் என்னோடய நோக்கம். இது யாரோட பை செல் காலும் கொடுத்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற நோக்கங்களில் வந்து அறிவை வளர்த்துப்போம். நம்ம இருக்கிற ஒரு அறிவை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஷேர் பண்ணிப்போங்கிறது தான் என்னோடய நோக்கம். அந்த நோக்கம் சரியாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு அதில் பங்கெடுக்க போச்சுன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய டிஸ்கஷன் நீங்கள் கலந்துக்குங்க. சண்டே ஃப்ரீயாக தான் நடக்கும் அந்த டிஸ்கஷன்ஸ். ஸோ அதில் கலந்துக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்தர் என்ன வரும் வந்து இந்த டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் இவன் பாருங்கள், இது ஸ்டில் நமக்கு வந்துட்டு இந்த பாயிண்ட்டை தாண்டாத வரைக்கும் நீங்கள் இந்த ப்ளூ லைனை தாண்டாத வரைக்கும் நீங்கள் மேல் கால் எடுத்துக்காதீங்க. இந்த இரண்டுக்குள்ளே தான் வந்து இப்போதைக்கு இருக்குது. இங்கே போனவன் இதுக்கு போய்ட்டு திரும்ப இங்கே ரிவர்ஸ் அடிச்சுட்டு இப்படி மேலே போகணும். இப்படி போகாத பட்சத்தில் மீண்டும் என்ன நடக்கும்னா இங்கே போய்ட்டு இப்படி கீழே வந்துடுவான். அல்லது இப்படி எம்ப்ளாய்டு கூட போகிறது சான்ஸ் இருக்குது. இப்படி தான் போகும் மார்க்கெட் நாளைக்கு. பார்த்துக்குங்க. நல்ல டெசிஷன் முடிவு கிடச்சிச்சின்னா இந்த சைடு வேஸ் வந்து டக்குனு பிரேக் பண்ணி அப்போ டவுனாக போயிடுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட் தான் நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதே நம்ம வந்து இன்ட்ராடேக்கு வச்சு பார்க்கும்போது ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் வச்சு பார்க்கணும். அப்போ தான் நமக்கு தெளிவாக பிறக்கும். இந்த 5 மினிட்ஸில் வைக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா வந்துட்டு இதில் ஒரு விஷயத்தை நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய இந்த இன்ட்ராடேயில் பொசிஷனில் அவன் வந்து ஹை ட்ரெண்டில் தான் இருக்கிறான். எங்கே வந்துருக்கிறான் பாருங்கள், இங்கேயும் ஹைக்கு போயிருக்கிறான். இதுதான் ஹை பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஹை போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கன்சல்டேஷன் கொடுத்துட்ருக்குறான். சரிங்களா? இப்படி இருக்குது. ஸோ இந்த ஒரு கன்சல்டேஷன் வந்து எந்த சைடில் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடில் ஹெவியாக ஃபாலோ ஆகும். ஏன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் உள்ள பாயிண்ட்ஸ் வந்து அவன் சைடு வேஸ் தான் போயிருக்கான். சரிங்களா? இந்த சைடு வேஸ்னோட நோக்கம் வந்து கீழே விழுந்ததுன்னா ஃபர்தராக பெருசாக இருக்கும், மேலே போணுச்சுன்னா இன்னும் ஃபர்தராக பயங்கரமாக இருக்கும். மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா குளோபல் நியூஸ் எதுவுமே நமக்கு சாதகமாக இல்லை. ஸோ கீழே வரது தான் அதிகமாக இருக்குது. கீழே வந்தால் இம்மீடியட்டாக சப்போர்ட் இதுதான் வந்து உங்களுக்கு இது 23,600 இந்த சப்போர்ட் உடைக்கும் பட்சத்தில் ஃபர்தராக இன்னும் அடுத்தடுத்து கீழே வந்துட்டு இருப்பாங்க. கீழே ஒன்ஸ் விட ஆரம்பித்தான்னா தொடர்ந்து விழுந்துட்டு இருப்பான். ஏன்னா அங்கே மூமெண்ட்ஸ் நீங்கள் லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து எஃப்ஐ வந்து வாங்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லுவீங்க. எஃப்ஐ வாங்கலை. எஃப்ஐ வாங்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ராமா காமிச்சிருக்காங்க. எஃப்ஐயோட ட்ராமாவை நீங்கள் புரிஞ்சிக்கணும்னா நீங்கள் என்ன சைக்காலஜிக்கலாக நிறைய இம்ப்ரூவ் ஆகணும். இந்த ஜஸ்ட் நம்ம வந்து 1 ஹவர் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா 1 ஹவரில் ஸ்டில் கரண்ட்லி அவர் வந்து தொடர்ந்து வீழ்ந்த மார்க்கெட் பாருங்கள். எங்கேருந்து எங்கே விழுந்துருக்கு பாருங்கள். தொடர்ந்து இப்படி விழுந்து வந்த மார்க்கெட் இப்போ தான் ஒரு சின்ன புல்லிஷ் கொடுத்துருக்கான். ஸோ இந்த புல்லிஷ் வந்து நாட் ஈவன் 25%, 50% வரைக்கும் அந்த சான்ஸ் சொல்லுவேன். இது 50%, இது 25%. ஸோ இந்த 50% வருவாங்கிறது தான் என்னோட தினமான எண்ணம். இந்த எண்ணத்தை வந்துட்டு தான் இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் இன்னும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 50% நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய இந்த என்ட்ரி கன்ஃபார்ம் பண்ணாமல் புது என்ட்ரி எடுக்காதீங்க. இதுக்கு மேலே போகும் பட்சத்தில் இங்கே நீங்கள் டார்கெட் வச்சுக்கோங்க. டார்கெட் ஓவராகவும் பில்டப் பண்ணாதீங்க, ஓவராகவும் கொண்டு போக மாட்டாங்க வந்து. இதுதான் நிஃப்டியோட நாளைய லெவல். நாளைக்கு நீங்கள் குரூட் ஆயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குரூட் ஆயில் வந்துட்டு ஒரு ப்ரைஸ் ஹை போயிட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்குறான். இந்த இது எடுத்துருவோம் நம்ம, இது பழசு. சரிங்களா? இந்த பாலிசி படி அவன் வந்து ஒரு ஹை கொடுத்துட்டான். அந்த ஹை கொடுத்ததுக்கப்புறம் என்ன அந்த ஒரு மாதிரி வார் சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஹைக் போனான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கரெக்ஷன் எங்கே எடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் அவனுடைய 0.6 தான் ரீடெஸ்ட் எடுத்துருக்கிறான். ஸோ உலக சுச்சுவேஷன் நடக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட்டும் வேலை செய்யுது. சரிங்களா?
ஸோ இந்த புது ஹை வைக்கிறதுக்கான வாய்ப்பு தெளிவாக இருக்குது. இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணும் பட்சத்தில், அதான் சொல்லுங்கள், 0.5 கிராஸ் பண்ணி மேலே போகும் பட்சத்தில் ஃபர்தராக புது ஹைக்கு போகும். நாளைக்கே கூட போகலாம். ஏன்னா நாளைக்கு காலையில் என்ன நியூஸ் வருங்கிறத பொறுத்து ஃபர்தராக மூவ் ஆகலாம். இந்த மார்க்கெட்டை அழகாக மேனிப்புலேட் பண்ணிட்டுருக்காங்க இந்த அமெரிக்கன்ஸ் குரூப்ஸ் வந்துட்டு. ஸோ இதனால் அதிகமாக பயனடைகிறது அவங்க தான் வந்து. ஒருவேளை அவங்க ஏற்கனவே அவங்க ஆள் செல்லார்டர் எடுத்து வச்சுருந்துருக்கலாம். ஸோ அதுக்கான இந்த 2 நாள் பேச்சுவார்த்தையை வேணும்னே அவங்க பர்பஸ்லி அதை டீஸ்கிரீட் பண்ணிவிட்டு இப்போது அதை வந்து இந்த குரூட் ஆயில் டென்ஷனை மிடில் ஈஸ்டில் ஏற்படுத்தி குரூட் ஆயில் விலையை கூட்டிட்டு ஸோ அவங்க அதை லாபம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். கடந்த ட்ரம்ப் ஆட்சி அமைச்சதுலேருந்தே அங்கே அமெரிக்காவில் உள்ள அந்த பொலிட்டிஷியன்ஸ், அந்த ட்ரம்ப் குரூப் எல்லாமே வந்து அவங்களுடைய இப்போ கேபிட்டல் எல்லாமே 10x மாறி இருக்கிறதா வந்து ஒரு நம்பத்தகாத ஒரு செய்திகள் சொல்கிறேன். இதெல்லாம் இப்போ தெரிய வராது. இப்போ எப்படி எப்சன் பெல்ஸ் வருதோ அதே மாதிரி இன்னும் ஒரு 15 வருஷங்களுக்கு அப்புறம் கிப்சன் பெல்ஸ்னு ஒன்று வரும். அதில் இதெல்லாம் தகவல் வரும். நீங்கள் அப்போ படிக்கும்போது அன்றைக்கி உங்களுக்கு சாதாரண ஒரு ஸ்டோரியாக தான் போகும். எந்த ஒரு விஷயமும் போனதுக்கு அப்புறம் வெளியே வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்காது. எப்சன் பெயில்ங்கிறது இப்போ நிகழ்கால சம்பவம் பார்த்து போனால் அதனுடைய வீரியம் மோசமாக இருக்கும். அது எப்போது நடந்த ஒரு சம்பவம். என்ன அன்றைக்கி ட்ரம்ப்புக்கு 40 வயசு இருக்கலாம், இன்றைக்கி ட்ரம்ப் 70 வயசு. 30 வருஷம் நடந்த ஒரு சம்பவத்தை போட்டிங்கன்னா அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களே இப்போ வந்து 40-50 வயசு இருப்பாங்க வந்து. ஸோ அவங்க யாரும் சாட்சி சொல்ல முன் வரப்பட்டாங்க. அதனால தான் அந்த எப்சன் பெயில்ஸ் வந்து எந்த விதமான ஒரு புண்ணியம் இல்லாமல் ஒரு வேலை இல்லாமல் போயிடுச்சு. அதில் யார் மாட்டினாங்க, யார் தப்புனாங்கிறது யாருக்குமே தெரியாத உதா போயிடுச்சு. இதே போல் தான் இந்திய மார்க்கெட் இப்போ நடக்கக்கூடிய கரண்ட் மார்க்கெட் நடக்கக்கூடிய அந்த ஊழல்கள் எல்லாமே இப்போ வெளியே வராது. ஊழல்கள் இப்போ உடனே வெளியே வந்துச்சுன்னா ஒரு ரியாக்ஷன் மோசமாக இருக்கும். அமெரிக்க மக்களே இதை வந்து அங்கே போராடி அந்த மாதிரி அரசியலை தட்டி வெளியே போட்டுருவாங்க. ஆனால் இப்போ நடக்காது. இப்போதைக்கு எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சம்பாதிச்சு தான் இருப்பாங்க. தயவுசெய்து நீங்கள் மார்க்கெட் எந்த பக்கம் இருக்குதோ அந்த ட்ரெண்டில் இருங்க. எகென்ஸ்ட் ட்ரெண்ட் போகாதீங்க. ஏன்னா ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அவர் நினச்ச மாதிரி செஞ்சுட்ருப்பார். யாரையும் சம்பாதிக்க விட மாட்டார், எந்த நாட்டையும் வளர விட மாட்டார். ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இழவு விடுனா அவர் தான் பணமாக இருக்கணும், கல்யாணம் விடுனா அவர் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், கருமாதி விடுனாலும் அவர் தான் ஐயராக இருக்கணும். இதுதான் அவர் நோக்கம். ஸோ அதனால் ட்ரம்ப் எல்லாத்துலேயும் ரொம்ப மோசமாக இருக்கிறாரு சொல்ல முடியாது. அவர் திறமையாக இருக்குன்னு ஆசைப்பட்றாரு. ஆனால் மற்ற முட்டாள்கள் திறமையாக இல்லைங்கிறதுனால அவருக்கு அது பொறுப்பு இல்லை. ஸோ அவரும் அவர் நாட்டு மக்களும் திறமையாக இருக்கணும். எவன் அழிஞ்சால் நமக்கு என்ன, எவன் சத்தம் நமக்கு என்னங்கிறது மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் இந்த மார்க்கெட்டை வந்து இப்படி போயிட்டுருக்கிறது நாளைக்கு இந்த எப்படி போகும், இந்த பிரேக் எந்த பக்கம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பக்கம் பிரேக் எடுக்கிறது பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கே கேப் அப் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு சொல்ல முடியாது. ஓப்பனிங்கே இங்கேருந்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக இருக்கும். எங்கே வந்தாலும் நீங்கள் வந்து நாம் சொல்லி கொடுத்த அந்த பயிற்சியின்படி உங்கள் என்ட்ரி கிடச்சா எடுங்க. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக போடுங்க. நிச்சயம் உங்களுக்கு லாபத்தான் இருக்கும். குரூடாயில் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல உங்களுக்கு கேப் அப் கிடைச்சாலும் நீங்கள் ஒரு ரீடெஸ்ட் எடுக்கும், இமீடியட்டாக என்ட்ரி எடுத்துருங்க. கால் ஆப்ஷன்ஸ் நிஃப்டி 50 கூட உங்களுக்கு யோசிக்கணும். ஆனால் குரூடாயில் பார்த்து 100% சொல்லலாம். ஏன்னா எல்லா பக்கமும் பதட்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த பதட்டத்தின் சூழ்நிலையை வந்து பயன்படுத்தி இந்த வார் ஒருவேளை நாளைக்கு மீண்டும் தொடங்கி பிரச்சனையாகிற மாதிரி இருந்துச்சுன்னா பயங்கர விலையேறது சான்ஸ் இருக்குது. ஏன்னா ட்ரம்ப்பு விலை ஏற்றுறது தான் அவருக்கு பிடிக்கும். ஏன்னா அவர் விற்க ஆரம்பிச்சிருக்கிறார் வெனிசுலா ஆயில் எடுத்துகிட்டு. ஸோ இப்போ ஒரு ஈரான் ஆயில் திருடி விற்கணும்னு பார்க்குறாரு வந்து. இதெல்லாம் கிடச்சிச்சின்னா ட்ரம்ப் ஈஸியாக பணக்காரனாக ஒரு நோக்கம் வந்து. அவரோட நோக்கமே வந்து சைனாவை ஒழிக்கணுங்கிறது தான் வந்து. மற்ற நாடுகள் கிடையாது. சைனா, அதுக்கப்புறம் தான் இந்தியா. அதனால தான் இந்த ஆசிய நாடுகளில் எவ்வளோ வலிமை மனித நாடுகள் இருக்கும்போதும் அவர் வந்து பாகிஸ்தானை மத்தியஸ்தம் வச்சு இந்த பேச்சுவார்த்தை நடத்தி, அதாவது இதுக்கு முன்னாடி இதே அமெரிக்கா வந்து ஒரு வேலை பார்த்தாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போது வந்து இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு, கூகுளில் நீங்கள் ஜூம் பண்ணால் கூட 10 வாட்டி ஜூம் பண்ணால் அப்போ தான் நாடு பேர் வரும். அந்த நாட்டை தலைமை தாங்கி வச்சு இவங்க வந்து உலக அரங்கில் மிகப்பெரிய தலைவர் மாதிரி காமிச்சாங்க. அந்த நாட்டில் உலக கோப்பையில் நடத்தினாங்க. காலப்போக்கில் இப்போ அந்த நாட்டை அவங்க கழட்டி விட்டாங்க. அந்த நாட்டுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உறவுகளே கிடையாது. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வாழறதுக்காக யாரை வேணாலும், எத்தனை பேர் வேணாலும், எதுக்கு வேணாலும் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட நோக்கம். பில்லா படத்து வசன மாதிரி. ஸோ அதனால் அமெரிக்காவை நம்பி நீங்கள் எதிர் திசையில் பயணிக்க நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணோம்னா அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரெண்டு கூட போங்க வந்து. ஸோ நாளையை பொறுத்த வரைக்கும் காலையில் எப்படி ஓப்பன் ஆகுங்கிறத பொறுத்து தான் நம்ம கூட சொல்ல முடியும். ஸோ இம்மீடியட்டாக அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத ஒரு சின்ன பிப்னாசி போட்டு பார்க்கலாம். இப்போதுக்கு இந்த ரீசெண்டு ஹைக்கும் இந்த ரீசெண்டு லோக்கும் நம்ம போட்டோம்னா இது கலரை மாற்றிக்குவோம். அது ஏற்கனவே கலர் கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ க்ரீனில் மாற்றிக்குவோம். பாருங்கள், இந்த க்ரீனில் மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் டைட்டாக கொடுத்துக்குவோம். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே இருக்கிறான். இந்த குருடாயில் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இங்கே இப்படி ஒரு பெருசாக கீழே விழுந்தவன் இங்கேருந்து அவன் இங்கே வந்துட்டு இந்த 9779 பார்த்தீங்களா, இதுக்கு மேலே போகணும். இதுக்கு மேலேனா இங்கே போய்ட்டு இப்படி டெஸ்ட்டு மேலே போகிறது சான்ஸ் இருக்குது. ஒருவேளை இப்படி நடக்காத பட்சத்தில் இங்கே போய்ட்டு ரிவேர்ஸ் அடித்தாருன்னா இந்த ரிவேர்ஸ் இங்கே ரீடெஸ்ட் எடுக்கணும். இந்த ரீடெஸ்ட்டுங்கிறது இது வரைக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த 50% இதில் வரும். இந்த ரீடெஸ்ட் இங்கே போய்ட்டு எந்திரிட்டு போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது.
அப்படி போக முடியாத பட்சத்தில் ஓப்பனிங்கே கேப் அப் இங்கே தொடங்கிடுச்சுன்னா, நீங்கள் கேப் அப் இப்படி பண்ணிட்டான்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா பாருங்கள், காலையில் ஓப்பனிங் கேப் அப்பே இங்கே விழுந்துன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் எப்படி ரியாக்ஷன் பண்ணணுன்னா, ஸோ ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக நிச்சயம் இங்கேருந்து கீழே வந்துட்டு மேலே போவாங்க. ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரி எடுங்க. இதுதான் உங்கள் என்ட்ரி பாயிண்ட். இந்த 2 பாயிண்டில் ஏதோ ஒரு என்ட்ரி கிடச்சிச்சின்னா சிஇக்கு உங்க நல்லது. மேலே கேப் அப் ஆனால், கேப் அப் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இது கேப் அப் ஆனால் கால் சைடில் போங்க, இது கேப் அப் ஆகலைன்னா புட் சைடில் இருங்க. இல்லைனா மேக்ஸிமம் கன்சல்டேஷன் போகிற சான்ஸ் இருக்குது. நான் அது வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் எப்படி மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம குரூப்பில் உள்ள நண்பர்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு, ட்ரேடிங் எடுக்கிறதுல என்ட்ரி சரியாக எடுக்கிறேன்னா இது சரியான என்ட்ரியா, மீன் பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சந்தேகங்களை நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்பில் நேராக தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக மெசேஜோ அல்லது உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜோ பேசி அனுப்ப நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முதல்ல நீங்கள் வந்து இதை ஒரு எஜுகேஷனல் வீடியோவை பாருங்கள். இதை வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வீடியோவில் என்னோடய அனுபவத்தை மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன், ப்ளஸ் பொதுவான உலக நியூஸ்களை சொல்லியிருக்கிறேன். அவ்வளோதான். வந்து இது உங்களுக்கு ட்ரைனிங்க்கு பயனுள்ளதாக இருக்காது. இதுக்கு நீங்கள் நிச்சயம் பயிற்சி வேணும். இல்லைன்னா உங்கள் கேபிட்டல் மொத்தம் வாஷ் அவுட் ஆகிடும். ஒரு நிமிஷம் போதும் உங்கள் கேபிட்டல் எல்லாம் போகிறதுக்கு. ஸோ தயவுசெய்து நல்ல பயிற்சி எடுத்துகிட்டு கான்ஃபிடன்ட் கிடைச்சதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் வந்து ஒரு அற்புதமான கலை. அதில் வந்து பல மெத்தட் இருக்குது. எப்படி லாபம் பண்ணுங்கிறது வந்துட்டு தொடர்ந்து லாபத்திலே இருக்கணுமா, அல்லது ரிஸ்க் எடுத்து நான் லாபம் ப்ளஸ் நஷ்டத்தை ஏற்றுக்கிறது ரெடியாக இருக்கிற மாதிரினா அதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நீங்கள் லாங்காக போகணுன்னா வேறு மற்ற வேலையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத ஒவ்வொருத்தருக்கும் வேணும்னா தனிப்பட்ட முறையில் நான் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்மளை போல் யாரும் உள்ள மிடில் கிளாஸ் மக்கள் வந்து ஏமாறாமல் நீங்கள் வலிமையாக நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க தான் என் நோக்கம். வட இந்தியர்களுக்கு இது இயற்கையிலேயே அமைஞ்சிருக்கு. நம்ம நாட்டில் சவுத்தில் பொறுத்த வரைக்கும் இதை பயமுறுத்தி தான் வச்சுருக்குறாங்க. இதில் பயம் ஒன்றும் இல்லை. கற்றுக்கிட்டிங்கன்னா இப்படி ஒன்று மிஸ் பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு வீடியோ பெருசாக இருக்குதுனால நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம அப்படி தான் வளர்ந்துட்டோம். ஏன்னா திரைப்பட நடிகர்களையும் பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து அந்த வீடியோ பார்ப்போம். இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதில்ல. அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயம் அதன் பலன் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேசுகிற விஷயங்கள் சீரியஸாக இருக்கிற மாதிரி இருந்தாலும், பட் நான் உங்களை போல் ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்தவன் தான். என்னோடய அனுபவங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன். பிடிச்சவங்க அந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க பிடிச்ச வீடியோ பாருங்கள். நத்திங் இஸ் கம்பல். உங்கள் விருப்பம். வாழ்க வளமுடன்.